ஸ்ரீ ஸ்ரீ மகாபூர்ண குரவே நமக. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. வால்மீகி ராமாயண வச்சனம் பாலகாண்டம் சர்க்கம் 51. கௌதம புத்திரரான சதானந்தர் தமது தாய் தூய்மை பெற்றதை கண்டு கலித்ததும் விஸ்வாமித்திரருடைய பழைய கதைகளை சொல்லத் தொடங்கி முதலில் வசிஷ்டாசிரமம் சென்றதை சொல்லுதலும். கௌதம முனிவருடைய மூத்த குமாரரான சதானந்தர் தமது அன்னை சாபம் நீங்க பெற்ற செய்தியை கேட்டு மிக கலித்து தாசரதிகளை கண்ணார கண்டு உள்ளம் பூரித்து தாயின் சாபம் விமோசனமான வரலாற்றையும் தாய் தந்தையர் இருவரும் கூட பெற்றதையும் விஸ்வாமித்திரரிடம் விரிவாக கேட்டறிந்து மகிழ்ந்து பிறகு அம்முனிவருடைய தவ வலிமை முதலிய பெருமைகளை தாசரதிகளுக்கு விரிவாக எடுத்து உரைக்க விரும்பி அவ்விஸ்வாமித்திரருடைய சரித்திரங்களை சொல்லத் தொடங்கினர். ராமா பிரம்மனது புதல்வன் குஜன், அவனது புத்திரன் குஜனாவன். அவனுடைய மகனான காதி என்பவருக்கு புத்திரராய் சத்திரியராயிருந்த இம்முனிவர் ஊக்கத்துடன் கலைகளை கற்று தர்ம நுட்பங்களையும் செவ்வனே அறிந்து பழுதொன்றுமின்றி அரசாண்டு வந்தனர். அப்போது ஒரு கால் நில உலகத்தை வலம் செய்ய புறப்பட்ட இவர் சகல சைன்யங்களுடனும் பரிவாரங்களுடனும் பல பல நாடு நகரங்களை கடந்து கொண்டே வசிஷ்ட மாமுனிவரது ஆசிரமத்திற்கு வந்து சேர்ந்து அவ்விடத்தின் பலவகைப்பட்ட அற்புதமான வளங்களை எல்லாம் கண்டு களித்தனர். சர்க்கம் 52. வசிஷ்டர் விஸ்வாமித்திரருக்கு விருந்தளிக்க முயன்றதை சதானந்தர் கூறுதல். அங்கு வசிஷ்ட முனிவரையும் கண்டு வணங்கி அவரால் யோகக்ஷேமங்கள் விசாரிக்கப்பட்டு ஆசனத்தில் அமர்த்தி அரிய பெரிய உபசாரங்களும் செய்ய பெற்று களி கூர்ந்த விஸ்வாமித்திரர் வசிஷ்ட முனிவருடைய குச்சல பிரச்சனைகளுக்கெல்லாம் விடை கூறி நிற்கையில் வசிஷ்டர் இன்னனம் மொழிந்தனர். விஸ்வாமித்திரரே, இப்போது இங்கு வந்திருக்கின்ற உமக்கும் உம்மை சேர்ந்த சேனா பரிவாரங்களுக்கும் விருந்தளிக்க விரும்பியிருக்கின்றேன். நீர் மிகச்சிறந்த அரசர் ஆதலால் உம்மை இன்னனம் பூஜிக்க நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். கருணையுடன் எனது பூஜைகளை நீர் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றார். அதற்கு விஸ்வாமித்திரர், மாமுனிவரே, இப்போது தேவரீர் இவ் ஆசிரமத்தில் உள்ள கனி காய் கிழங்கு முதலியவற்றால் செய்த மகோ உபசாரமே போதுமானது. அதிகப்படியான பரிசிரமங்கள் வேண்டா. கிருப்பையோடு கடாட்சித்து அருளி எமக்கு விடை தந்தருள வேண்டும் என்றார். வசிஷ்டர் பரிபூர்ணமான விருந்துகளை பெற்றுக்கொண்டே போக வேண்டும் என்று வற்புறுத்தியதனால் விஸ்வாமித்திரர் அதற்கு இணங்கியிருந்தனர். பிறகு விசித்திரமான விருந்தினை அளிக்க கருதிய வசிஷ்ட முனிவர் மிக மகிழ்ந்து சபலை என்கிற தமது காமதேனுவை அருகே வரவழைத்து தமது விசாலமான விருப்பங்களை தெரிவித்து அறுசுவை அடிசல்களையும் மற்றுமுள்ள சகலவித பக்ஷ வர்க்கங்களையும் குறையற பெய்யுமாறு அப்பசுவுக்கு கட்டளை இட்டனர். ஸ்ரீ ஸ்ரீ மகாபூர்ண குரவே நமக. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. வால்மீகி ராமாயண வச்சனம் பாலகாண்டம் சர்க்கம் 53. வசிஷ்டரிடத்தில் உள்ள காமதேனுவின் சிறப்பை கண்ட விஸ்வாமித்திரர் அப்பசுவை தமக்கு தந்திடுமாறு நிர்பந்தித்ததை சதானந்தர் கூறுதல். இன்னனம் வசிஷ்ட முனிவருடைய கட்டளையை பெற்ற காமதேனுவானது கரும்பு, தேன், பொறி முதலிய பலவகைப்பட்ட உணவுகளையும் மற்றும் பலவகைப்பட்ட பொருள்களையும் விசேஷமாக பெய்தது. அதனால் விஸ்வாமித்திரருடைய பரிவாரங்கள் எல்லாம் வெகு ஆச்சரியமாக சந்தர்ப்பணை செய்து வைக்கப்பட்டு பரம சந்தோஷம் அடைந்தனர். அப்போது மகாராஜராயிருந்த இவ்விஸ்வாமித்திரர் அரண்மனை பெண்களோடும் அந்தணர்களோடும் புரோகிதர்களோடும் மற்றும் பலரோடும் அவ்வரிய பெரிய விருந்தினை உண்டு உடலம் பூரித்தனர். இன்னனம் பரமானந்த பரவசரான இம்முனிவர் அப்போது வசிஷ்டரை நோக்கி இன்னனம் கூறினர். முனிவரே, இக்காமதேனுவானது அரசர்களிடத்தே இருக்க தகுந்ததாதலால் எம்மிடத்தில் 100,000 பசுக்களின் விலையை நீர் பெற்றுக்கொண்டு இதனை எமக்கு தந்திட வேண்டும். இனி இப்பசு என்னுடைய பொருளே ஆகும் என்றனர். அது கேட்ட வசிஷ்டர், வேந்தர் தலைவனே, 100,000 பசுக்களின் விலையே அல்ல, 100 கோடி பசுக்களின் விலை கொடுத்தாலும் ராசி ராசியாய் வெள்ளியை கொடுத்தாலும் இக்காமதேனுவை கொடுக்க இயலாது. இஃது என்னிடத்தினின்று பிரியத்தகாது. ஹவ்யம், கவ்யம், பிராணாகூதி, அக்னிஹோத்திரம், பலி, ஹோமம் முதலியன எல்லாமும் எனக்கு இதனாலேயே ஆக வேண்டியிருக்கின்றன. பல சொல்லி
எனக்கு எல்லா பொருளும் இந்த காமதேனுவே ஆகும். இன்னமும் பல காரணங்களினாலும் இதனை நான் கொடுக்கவில்லேன் என்று கூறினர். அது கேட்ட விஸ்வாமித்திரர் மிகச்சிறந்த ஸ்வர்ணங்களையும் இரத்தினங்களையும் மற்றும் பல வகை பொருள்களையும் தாம் தந்திடுவதாக கூறி அக்காமதேனுவை தவறாது கொடுக்க வேண்டும் என்று மிக மிக வற்புறுத்தினர். எவ்வளவு நிர்பந்தமாக கேட்டும் வசிஷ்ட முனிவர் சிறிதும் இணங்கவில்லை. இப்பசுவே எனக்கு சர்வஸ்வம் ஆகையால் ஒரு காலம் இதனை கொடுக்கவே முடியாது என்று திண்ணமாக கூறி முடித்தனர் வசிஷ்டர். ராமன் கதை கேளுங்கள், ஸ்ரீ ரகுராமன் கதை கேளுங்கள், ராமன் கதை கேளுங்கள். ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய நமः. ఈ జగమంతా రామమయం రామ 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 రామ